அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நீண்ட நாளைக்கு அப்புறமா இந்த காணொளியில் நாம ஜபத்தின் மகிமையை கூறும் ஒரு குட்டி கதையைத்தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் ஒரு நாள் நகர்வலம் வருகிறார். அப்போ ஒரு இடத்துல ஒரு 5 வயது சிறுமி களிமண்ணை குழைச்சி நிறைய பொம்மைகள்லாம் செஞ்சு வச்சுருக்கலாம். அதை ஒவ்வொரு பொம்மையாக எடுத்து அது காதில் என்னமோ சொல்கிறாளாம். சொன்ன உடனே அதை உடச்சி மண்ணோட மண்ணாக போட்டுறாளாம். இன்னொன்று எடுக்கிறாளாம், காதில் ஏதோ சொல்கிறாளாம், திருப்பியும் உடச்சி மண்ணோட மண்ணாக போட்டுறாளாம். இவர் ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, குழந்தைங்களுக்கு பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும், இது இத்தனை பொம்மையை உடச்சி உடச்சி திருப்பி மண்ணுலேயே போடுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேரை நிறுத்திட்டு இறங்கி வந்து அந்த சிறுமிக்கிட்ட போய், ஏம்மா பொம்மையெல்லாம் உடச்சி உடச்சி கீழே மண்ணோட மண்ணாக ஆக்குற அப்படின்னு கேட்டாராம். பொதுவாக 5 வயது குழந்தைங்களாம் என்ன செய்யும், எல்லாத்தையுமே நம்பும் யார் என்ன சொன்னாலும். அந்த பொம்மை வாங்கி கொடுத்துட்டா அதையே தன்னோட ஃப்ரெண்டாக நினச்சிட்டு அதை விடவே விடாது. அதையே கட்டி பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதுங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அதை வந்து பக்கத்தில் படுக்க வச்சு அணைச்சிக்கும், இந்த வேலைலாம் பார்ப்போம் இல்லையா. அதே போல் அந்த சிறுமியும் அந்த பொம்மைகளோட உரையாடுறா. ராஜா கேட்ட கேள்விக்கு அந்த சிறுமி சொன்னாலாம், நான் களிமண் பொம்மையிடம் நீ எப்போதாவது ஸ்ரீராமநாமத்தை உச்சரிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பேன், அது எதுவும் சொல்லலைன்னா அதை மண்ணோடு மண்ணாக கலக்கிடுவேன் என்றாளாம். இந்த குழந்தைக்குத்தான் ராமநாமத்தில் எவ்வளவு பக்தி என்று அரசன் நினைச்சானாம். அதுக்கப்புறம் அந்த சிறுமிக்கிட்ட, நீ என்னோட என் அரண்மனைக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்டானாம். சிறுமி, நிச்சயமாக வரேன், ஆனால் அதுக்கு 3 நிபந்தனைகள் இருக்குது என்றாலாம். மன்னன் ஆச்சரியத்தோடு, என்னது 3 நிபந்தனைகளா, அது என்ன நிபந்தனைகள் அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அந்த சிறுமி சொன்னாலாம், 1, நான் தூங்கும்போது நீங்கள் விழிச்சிருக்கணும். 2, நான் சாப்பிடும்போது நீங்கள் பசியோடு இருக்கணும். 3, நான் எப்போல்லாம் கஷ்டப்படுறனோ அப்போல்லாம் நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் எல்லா வேலையையும் விட்டுட்டு என்னிடம் வரணும் அப்படின்னு சொன்னாலாம். இந்த நிபந்தனைகள்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டா நான் உங்கள் அரண்மனைக்கு வர தயாராக இருக்கேன் அப்படின்னாலாம். ராஜா அதுக்கு சொன்னாலாம், இது கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லையே அப்படின்றாராம். அப்போ சிறுமி சொன்னாலாம் சிரிச்சுக்கிட்டே, அரசே, தான் சாப்பிடாமல் எனக்கு உணவளிக்கும் கடவுளுக்கு பதிலாக நான் ஏன் உங்களை சார்ந்திருக்கணும்? 2வதாக, நான் நிம்மதியாக தூங்கும்போது கூட அவர் வீழ்ச்சிக்கிட்டே இருப்பார், என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். 3வது, எனக்கு எப்போல்லாம் சிரமம் ஏற்படுதோ அப்போல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அழைக்காமலேயே என்னிட்ட ஓடி வரார் என்றாளாம். ஆம், நிலையற்ற உலக விஷயங்களில் சிக்கி இறைவனை மறந்து ஒவ்வொரு நொடியும் நம்மை காக்கும் அன்பான இறைவனின் நாமத்தை கூட சொல்ல மறந்து விடுவது எத்தகைய பரிதாபமான நிலை. மனிதன் சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளை நினைக்கிறதே இல்லைங்க. ஏதாவது ஒரு பொங்கல், தீபாவளி, ஒரு புது படம் டிவியில் போட்டான், வேறு ஏதாவது ப்ரோக்ராம் போட்டான், சினிமா ப்ரோக்ராம் போட்டான் அப்படின்னா பெண்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆரத்தி பண்ண எழுந்து வாங்க அப்படின்னா சில பேர் வீட்டில் நீயே பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இல்லைன்னா வேக வேகமாக வந்து ஆரத்தி பண்ணுங்கன்னா கூட தொட்டு கும்பிட்டுட்டு வேகமாக ஓடி போயிடுறாங்க. ஆனால் ஒரு துன்பம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பர்சனலாக தாங்க முடியாத ஒரு துன்பம் வந்துடுச்சுன்னா, எனக்கு இந்த துன்பத்தை நீக்கிட்டினா நான் அழகு குத்திக்கிறேன், நெருப்பு மெதிக்கிறேன்னு தன்னை வருத்திக்கிற அளவுக்கு வேண்டிக்கிறாங்க. அந்த வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறாங்க, கடினமான பரிகாரத்தெல்லாம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அது நிறைவேறணும் வேண்டியபடி அதை அழகு குத்திட்டு காணிக்கை எடுத்துமே செலுத்திட்டு அதோடு மறந்துடுறாங்க. எல்லாருமே அப்படிதான்னு நான் சொல்ல வரல, பெரும்பாலானவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறேன். நாம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உணரணுங்க. இறைவன் மட்டும்தான் எடுத்த பிறவிகளுக்கும் எடுத்திருக்கிற பிறவிக்கும் எடுக்க போகின்ற பிறவிகளுக்கும் நமக்கு உற்ற துணையாய் வருகின்ற நிரந்தரமான ஒரே உறவு, உண்மையான உறவு. நம்மிடமிருந்து எதையுமே பிரதிபலனாக எதிர்பார்க்காம அன்பை மட்டுமே, அது கூட அவர் எதிர்பார்க்கறதில்ல, நாம் செலுத்துகிற அன்புக்கு மகிழ்ந்து நமக்கு வந்து உதவி செய்கிறார், அவ்வளவுதான். அத்தகைய இறைவனை நண்பனா, அம்மாவா, அப்பாவா, எப்படி ஒன்றா பாவிச்சுட்டு அவருடைய நாமத்தை ஜபம் பண்ணலாம். அதுக்குன்னு உட்காந்து ஜபம் பண்ண முடியுமா இந்த காலத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய நேரம் இருக்குங்க. பஸ்ஸு, ரயிலு, விமானத்திலலாம் பிரயாணம் பண்ணும்போது சும்மா தான் இருக்க போகிறோம், பஸ்ஸுக்காக காத்துன்னு இருக்கும்போது சும்மா தான் இருக்க போகிறோம். நம்ம வீட்டு வேலை செய்கிற பொழுது கூட நாமத்தை சொல்லிக்கொண்டே செய்யலாங்க. அப்படி பெண்களுக்கு குறிப்பாக நாமத்தை சொல்லிக்கிட்டே சமையல் செய்தோன்னு வச்சுங்க, அந்த சமையலில் நல்ல வைப்ரேஷன் கூடுது, அது தெய்வீகமான பிரசாதமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த உணவை உண்ணும் பொழுது நமக்கு உடல் நலனும் உள்ளத்து நலனும் ஒருங்கே அமையப்பெறும் என்பதால் பெண்களே, நீங்கள் சமைக்கும் பொழுது நாம ஜபம் செய்து கொண்டே சமையுங்கள். செலவில்லாமல், சிரமம் இல்லாமல் நாம ஜபம் செய்து நம்மை நாம் நம் நிலையிலிருந்து உயர்த்தி கொள்வோம் என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். இன்னும் ஒரு நல்ல காணொளியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலூர் காந்திமதி. இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் நாம ஜபம் செய்து நல்ல நிலையை அடையணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்மீக பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.